Taste the Daily. முருகன் சார், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு இருக்கா இல்லையா? சட்டம் ஒழுங்கு என்பது 100% இருக்கா இல்லையான்னு கேளுங்க. சட்டம் ஒழுங்கே இல்லைன்னு சொன்னால் நம்ம இங்கே பேசிட்டு இருக்க முடியாது. சட்டம் ஒழுங்கே இல்லைன்னு சொன்னால் எந்த நிர்வாகமும் நடக்காது, வாழ்க்கையே இல்லாமல் போயிடும், அது சூது படைத்ததாக ஆகிவிடும். அப்படி இல்லை, சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதில் சில தவறுகள், குளறுபடிகள், ஆன்றொன்றும் தவறுகள் எல்லாம் நடக்க தான் செய்யுது. நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக 100% சட்ட ஒழுங்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல. தவறுகள் நடக்கிறது, அதுக்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகிறது. அது எப்படி தவறுகளையும் எதிர்க்கட்சி தலைவர் சுட்டி காட்டுகிறார், அவர் கடமை அவர் செய்கிறார். அதுக்கு மேலே மக்கள் இந்த ஆட்சியில் பெரும்பாலும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டதா அல்லது ஓரளவுக்கு தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்த மாதிரி ஒப்பிடுவது சரியா? வேற என்ன நான் இப்படி ஒப்பிடுறது? நான் சட்டம் ஒழுங்கு 100% சரியா இருக்குன்னு சொன்னாலும் நீங்க பல குற்றச்சாட்டுகள் அடுக்குவீங்க. இப்ப அடுக்குனீங்க, அது மாதிரி அடுக்குவீங்க. நான் அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதல்வர் அவர் துறையிலேயே காவலர்கள் பாலியல் குற்றங்கள் ஈடுபடுவதை தடுக்க முடியாமல் இருக்கிற என்ன காரணம் அது சார்? நீங்க காவல்துறையில் பணியாற்றுகிறவர்களும் மனிதர்கள் தான். அதில் இருப்பவர்கள் 100% இவர் எதிர்காலத்தில் மிகவும் சிறப்பாக சீரோடு பணியாற்றுவார், எல்லா விதமான விதிமுறைகளையும் கடைபிடித்து ஒரு பணியாற்றுவார் என்று எந்த நேதியும் இல்லை. வேலைக்கு எடுக்கும்போது அவங்க சில கட்டுப்பாடுகள் வைத்திருக்காங்க, சில பயிற்சி வச்சிருக்கிறார்கள். அதில் தேர்ச்சி பெறும் பட்சத்தில் அவர்கள் எல்லாம் வேலைக்கு வருகிறார்கள். ஆனால் மனிதனுடைய இயல்பு சில தவறுகளை சிலர் செய்து விடுவார்கள். அதில் அவங்களும் மனிதர்கள் தான். அதனால் சில தவறுகளை அங்கொன்றை கொன்றுமாக செய்கிறார்கள். அப்பொழுது சில தண்டனைகளையும் அனுபவிக்கிறார்கள். சில பேர் தப்பித்தும் கொள்ளுகிறார்கள். அதன் மூலமாக சிலர் பணக்காரர்கள் ஆகிறார்கள். சில பேர் ஒன்றும் இல்லாமையும் போயிடுறாங்க. இது எல்லா ஆட்சியிலையும் நடக்கக்கூடிய ஒன்று. இந்த ஆட்சியில் தான் அப்படின்னு சொன்னால் நம்ம இதுவரைக்கும் நம்ம அதிமுக ஆட்சியே செய்யாத மாதிரியும் காவலர்கள் பாலியல் குற்றம் செய்கிறாங்க, கடத்தல் செய்கிறாங்க, செயின் பறிப்பில் ஈடுபடுறாங்க. அப்போ மக்கள் யாரை நம்பி தான் இங்கே இருக்கிறது? இல்லை சார், அதான் சொல்ல வந்தேன். அப்படி பெரும்பாலும் மக்கள் வெறுக்கிற அளவுக்கு இந்த ஆட்சியில் மிகப்பெரிய கொடுமைகள் நடக்கிறது அது இதுன்னு சொல்லி மக்கள் வெறுக்கவே இல்லையா? இப்போ கரூர்ல இல்ல ஹரிகரன் சார் சொன்ன மாதிரி 43 உயிரிழப்புகள் நடந்திருக்கு சார். நீங்க கரூர் விஷயத்துல இதுவரையில் எந்த முதலமைச்சரும் எடுக்காத அளவுக்கு அந்த நிகழ்ச்சி நடந்து விட்டது. அது நடந்ததை பற்றி நான் சொல்கிறேன். நடந்து விட்டது. உடனடியாக நான் காலைல போகலான் இருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பி நைட்டாக அந்த இடத்துக்கு நேரடியாக போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிற அந்த சிந்தனை, அந்த குணம் பாராட்டு. பாதிக்கப்பட்ட மக்கள் போகலன்னா ஏன் போகலன்னு கேட்பீங்க. போனா ஏன் அவசரப்பட்டு உடனே நைட்டா போனார்னு முருகன் சார், ஒரே நிமிஷம். பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கிறதுக்காக போனாரா இல்ல அரசியல் செய்வதற்காக போனாரா? ஏன்னா என்னோட கேள்வி, அரசியல் எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கு சார். இவர் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்ப்பதிலையும் அரசியல் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை உடனே பார்க்கலன்னா பாருங்க, 41 பேர் செத்து இங்க நிம்மதியாக படுத்து தூங்குகிறார் ஏசி ரூம்ல. சார், ஏன் இந்த கேள்வி எழுப்பப்படுதுன்னா, கள்ளக்குறிச்சிக்கு போல இதே அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சியில் சாராய சாவு என்பது வேறு சார். சாராய சாவு என்பது வேறு. தனக்கு தானே சாவை தேடி கொண்டு போகிறவர்கள். இது அப்படி இல்லை சார். யதார்த்தமாக ஒரு சினிமா நடிகர் ரொம்ப அதிகமான ஆர்வ கோளாறுல அங்கே போய் ஆர்வ கோளாறுல போயிடாங்க. நீங்க அதுல பல சம்பவங்கள் நடந்து போய்விட்டது. அது எதனால் நடந்தது ஆராய்ச்சிக்குரியது, விசாரணைக்குரியது. ஆனால் அப்படி நடந்த உடனடியாக அவரால் முடிந்த நடவடிக்கை எடுத்தால் கள்ளக்குறிச்சியில் நடந்தது அரசால் ஏற்பட்ட நிகழ்வு தான். தானா அவங்க போய் அரசு சரியா அதாவது சாராய கடை கிட்டத்தட்ட 500 மீட்டர் காவல் நிலையத்திலிருந்து 500 மீட்டர்ல கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. கள்ளச்சாராயம் வாங்கி குடிக்கிறாங்க. 60 பேர் உயிரிழக்கிறாங்க. திமுக ஆட்சி மட்டும் இல்ல சார், எந்த ஆட்சி இருந்தாலும் அந்த பகுதியில பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த ஆளுங்கட்சியினுடைய அதிமுக ஆட்சியில கள்ளச்சாராய மரணமே இல்ல சார். நிறைய அதெல்லாம் சார் சட்டமன்றத்திலே பதிவு பண்ணிருக்காங்க. பார்த்தாலே நீங்க எல்லா ஆட்சியிலையும் கள்ளச்சாராயம்ங்கிறது வித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அங்கே உள்ள ஆளுங்கட்சி பிரமுகர்களுடைய தயவு இல்லாமல், போலீஸ் தயவு இல்லாமல் அங்கே விற்க முடியாது. எல்லா ஆட்சியும் சம்பவங்கள் நடந்து விடுகிறது.
நைட்டோட நைட்டு போனதா சொல்றாரு. அவர் ஏன் போனார்னா, எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் கூட்டத்தை முடித்துட்டு அவர் புறப்பட்டார்னு ஒரு தகவல் அவருக்கு கிடைக்குது. தகவல் கிடைச்ச கையோட தான் அவர் போறார். அதுவே காரணமா போறார். சரி சார். என்ன ரெண்டாவது வந்து சார் அவரும் போகட்டும் இவரும் போகட்டும் சார். அவங்க சாராயத்துல இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஏன் காரணம் யாரு? அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ, திமுகவினுடைய எஸ்பி, காவல்துறை காரணமா இல்லையா? மூணாவது, வேங்கை வயலுக்கு ஏன் போகல? வேங்கை வயலுக்கு ஏன் போகல? அதே மாதிரி தஞ்சாவூர்ல நண்பர் கூட சொன்னார் பாருங்க, வழக்கறிஞர் 11 பேர் தேர் திருவிழால இருந்தாங்க. தேரை இழுக்கும் போது ஏன் போல? ஏர் ஷோ என்ன? நீங்க வந்து இத வந்து விஜய் கட்சியை வந்து உங்களுக்கு வந்து ஒரு எதிரா ஒரு அணி, புதிய அணி உருவாயிருக்கு, அதை க்ளோஸ் பண்ணணும். அப்படியெல்லாம் பண்ணி அரசியல் கணக்கை வச்சு இன்றைக்கு இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் கணக்கு என்ன தெரியுமா? விஜயை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருக்காண்டி இந்த எஃப்ஐஆர்ல கூட விஜய் பேரை போடாம இதுல ஒரு அரசியல் கணக்கு திமுக கையாது. எல்லா விஷயத்திலும் அரசியலை செய்யக்கூடிய கட்சி திமுக. அது இல்லாம எந்த விசாரணை முடிவும் இல்லாமல் ஒரு கட்சி தலைவரை உடனடியாக அரெஸ்ட் பண்ணா இவர் எப்படி இவர் ஒரு குற்றவாளி என்று அந்த எதிர்கேள்வியையும் எதிர்கட்சிகள் கேட்கும். அதுக்குதான் விசாரணை போட்டிருக்கிறோம். அந்த விசாரணையினுடைய முடிவில் என்ன வருகிறதோ அதன் அடிப்படையில் அது யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து பேசிக்கா வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்தவர்கள், அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிய மாவட்ட செயலாளர், இவர்கள் மீதெல்லாம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நேற்று கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? இந்த நடவடிக்கைகள் இன்னும் தீவிரமா இறங்கலன்னு தான் குற்றம் சாட்டி இருக்கு. ஏன் அவருடைய பஸ்ஸை பறிமுதல் பண்ணவில்லை? ஏன் அவருடைய காலதாமதமான வரும்போது அந்த கூட்டத்தை ஏன் ரத்து செய்யவில்லை? அப்படிதான் நேற்று தீர்ப்பு கொடுத்திருக்கு. நீங்க தீவிரமாக நடவடிக்கை எடுத்தால் என்ன சொல்லுவீங்க? தீவிரமாக நடவடிக்கை எடுத்தால் நீங்க விஜயனுடைய வளர்ச்சியை கண்டு வேகம் காட்டினால் எடுக்க வேண்டிய நடவடிக்கையில் வேகம் காட்டியிருக்க வேண்டும். முழுமையாக இருக்கிறேன். ஆனால் நடவடிக்கை எடுத்திருந்தால் என்ன சொல்லுவீங்க? விஜயனுடைய வளர்ச்சியில் வந்து பேதலித்து போய்விட்டார்கள். விஜய் பத்தி பேசுறது ஆக்ரோஷமா பேச ஆரம்பிச்சீங்க. நான் சொல்றதை கேளுங்க. இப்ப ஃபெயிலியர் மாடல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஏன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா தேனி, சேலம் நேத்தி 3 குழந்தை திருமணங்கள் நடந்திருக்கு. இதில் தடுக்க வேண்டிய அமைச்சர் என்ன பண்றாங்க? கீதா ஜீவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சார், எல்லாவற்றிலும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் அங்கே இருக்கும். அந்தந்த நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் அங்கே குழந்தை திருமணம் நடந்திருக்கு. அமைச்சர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? அரசு என்ன பண்ணுது? காவல்துறை என்ன பண்ணுது? காவல்துறை எல்லாம் அதுக்கு அந்தந்த ஏரியா நடவடிக்கை எடுப்பாங்க. சார், போக்சோ வழக்கு போட்டா முடிஞ்சிச்சு சார். எத்தனை போக்சோ வழக்கு சார்? தினந்தோறும் போக்சோ வழக்கு போட்டா உங்க கடமை முடிஞ்சிருச்சா சார்? நீங்க சார் தினந்தோறும் குழந்தை திருமணங்கள் அரங்கேறிக்கிட்டே இருக்கு. குழந்தை மேல பாலியல் வன்புணர்வு நடந்துகிட்டே இருக்கு. இது துறை சார்ந்த அமைச்சர் கீதா ஜீவன் என்ன செய்யறாங்க? நீங்க முதலமைச்சர் என்ன செய்யறாரு? இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் வந்து இந்த ஆட்சியில் 4.5 வருஷம் நான் என்ன செஞ்சேன், அந்த மக்களை ஈர்க்கக்கூடிய, மனதை கவரக்கூடிய எந்தெந்த செயலை நான் செஞ்சேன், எனவே எனக்கு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், ஓட்டு போடுங்க. வருடமா செய்யாத உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் செய்து முடிச்சிருவீங்க. ஆமா, ஒண்ணுமே செய்யாம தான் இன்னமும் பட்டா வாங்குறதுக்கும் பட்டா மாறுறதுக்கும் உங்களோட ஸ்டாலின் திட்டத்தில் போட்டு வாங்கிட்டு ஒண்ணுமே செய்ய இல்ல. ஒரே நிமிஷம், இதே அரசு அதிகாரி அதிகமாக செய்யவில்லைன்னு சொல்லுங்க. ரொம்ப குறைவா செய்யாம ஒரு ஆட்சி இருக்கு. ஒரே நிமிஷம், இதே அதிகாரிகள் தானே வருவாய் துறையில வேலை செய்யறாங்க. உங்களோட ஸ்டாலின் முகாம்காரவங்க தானே அங்க செய்யறாங்க. இதே அதிகாரி தானே அங்க வேலை செய்யறாங்க. ஏதாவது புதுசா ஏதாவது போடுறீங்களா இங்க? இல்ல இல்ல, இதையெல்லாம் விட்டுட்டு அந்த அதே அதிகாரியிடம் மனு கொடுக்கறது இது ஒரு ஏன் விளம்பரமா நீங்க வந்து முன்னெடுத்து போறீங்க? சார், நீங்க அரசியல் கட்சி என்றாலே விளம்பரத்தோடு கூடியதான் அரசியல் கட்சி. எதை செய்தாலும் அது விளம்பரப்படுத்துவதுதான் அதிகமா இருக்கும். அது திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக விளம்பரப்படுத்தி அது பயன் என்ன? 4 வருஷமா செய்யாததை இப்ப செய்ய போறீங்கன்னு சொல்லி காட்டுறது ஒரு விளம்பரமா சார்? இந்த மாநில கட்சிகள் மட்டும் இல்ல, அகில இந்திய கட்சியான பிஜேபி கூட விளம்பரம் பண்ணாமையா சார் இருக்கு. எதுக்கு விளம்பரம் பண்ணுது?
சார் நீங்க விளம்பரம் பண்ணுங்க, மக்களுக்கு நல்லது பண்ணீங்களான்னு தான் கேக்குறேன். அதான் மக்களுக்கு வந்து அவர்களை பொறுத்தவரையில் இல்ல மக்கள் மனதை இல்ல கொள்ளுகிற அளவுக்கு நல்லது பண்ணிருக்கிறார்கள். ஒவ்வொரு பத்திரிகையிலையும் நீங்க பதாகை அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மக்களோட வரி பணத்தை அவ்வளவு செலவு செய்றீங்க. நீங்க உங்க கட்சி பணத்துல பண்ணுங்க, யாரா கேட்க போறாங்களா? சார் எந்த ஆட்சியில வந்து கட்சி பணத்துல அரசு பணத்துல எடுத்து விளம்பரம் கொடுக்கல? பத்திரிகை எந்த ஆட்சியில் நடத்தல? இல்ல நீங்க இதே வேலையா இருக்கீங்க. அது காமராஜ் ஆட்சி இல்ல. இல்ல விளம்பரத்துக்கு என்று செலவு பண்ணக்கூடிய ஒரு திட்டமே இருக்காது. திராவிட கட்சியோட ஆட்சியில எந்த ஆட்சியா இருந்தாலும் விளம்பரம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நீங்க விளம்பரம் மட்டுமே செய்றீங்கன்னா ஒரு உங்களுடன் ஸ்டாலின், தாயுமானவர், இல்லம் தேடி கல்வி, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அதாவது வந்து இது எல்லாமே விளம்பரத்துக்காக மட்டும் என்ன பயன் இருக்கு? நாங்க இப்படி எல்லாம் சொல்லாதனால இல்ல சார், பேனா சிலை வைக்கிறதுக்கு மக்கள் வரி பணம். அதுதான் சார் எங்கள் ஆட்சிக்கும் இந்த ஆட்சிகளுக்கு வித்தியாசம் தெரியுமா? துணை முதல்வர் என்ஜாய் பண்ணுவதற்காக கார் ரேஸ், யாரோட வரி பணத்துல நீங்க ஏன் விளம்பரம் தேடி மக்களோட பணத்தை வீணடிக்கிறீங்க? மக்கள் நல்லது செய்யுங்க, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. தமிழக மக்கள் விளம்பரம் எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் தரீங்க, யாருக்கு இது வரைக்கும் தரல. சட்டமன்றத்துல 24 மாசம் கழிச்சு நம்ம சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வந்து குரல் எழுப்பின பிறகு 1000 ரூபாங்கிற பேச்சுக்கே வந்தீங்க. பாதி பேர் கொடுத்துறீங்க, பாதி பேர் தரல. நீட்டு விளக்கு கிடையாது. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் அரசு துறையில் வேலை செஞ்சவங்க, ஒப்பந்த அடிப்படையில் வேலை செஞ்சவங்களை பணி நிரந்தரம் செய்யறேன்னு சொன்னீங்க, அதை செய்யல சார். இப்ப தேர்தல் நெருங்குது சார், இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. நீங்க இந்த குற்றச்சாட்டுகள்லாம் மக்கள்கிட்ட இதை விட இந்த அரசு இன்னும் ஏமாற்றக்கூடிய ஒரு சான்று, இன்னும் 6 மாசம் தான் இருக்கு, 11,000 பேருக்கு நாங்க வேலை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இப்ப ரீசெண்டா அறிவிச்சிருக்காங்க. டிஎன்பிசில கொடுத்தா ஓட்டு விட போகுது. அதாவது இந்த மாதிரி ஏமாற்று வேலையை தயவு செய்து இந்த அரசு செய்யாம இருக்கணும்னு நாங்க கேட்கிறோம். நீங்க என்ன விளம்பரம் பண்ணியிருந்தாலும் அது மக்களிடம் போய் சேராது. அந்த விளம்பரத்தினால் மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள். நீங்க 1000 விளம்பரம் பண்ணுங்க, அதுக்காக ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா விளம்பரத்தோடு செயல்பாடும் இருக்க வேண்டும். இல்ல ஓரளவு செயல்பாடு இருக்க வேண்டும். முருகன் சார் இருக்கு சார், ஓரளவு செயல்பாடு இருக்கு சார். அவங்க வந்து அது இலவச பஸ்ஸா இருக்கட்டும், இந்த 1000 ரூபாய் கொடுத்தா இருக்கட்டும், இந்த மாணவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. மாணவர்களுக்கு என்ன இல்ல, மாணவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்த நினைவு இருக்கா இல்லையா? என்ன லேப்டாப்புக்கு பதிலா கை கணினி கொடுக்குறோம், வித் டேட்டாவோட கொடுக்குறோம். எப்போ கொடுப்பீங்க சார்? அதான் சார் மாசம் 1000 ரூபாய் வந்து கொடுத்து இல்ல, அதாவது இல்ல சார், நீங்க எல்லாமே இந்த 1000 ரூபாய்க்குள்ள அடக்கலாம் நீங்க பாக்காதீங்க. இந்த அரசு முருகையன் சார் இந்த அரசு மக்கள் வரி பணத்தை வீணடிப்புல தான் இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். முருகையன் சார் நிறைய கருத்து பதிவு. மரியாதைக்குரிய ஜவஹர் அலி பேசும்போது பெருந்தலைவர் காமராஜரை பற்றி திருச்சி சிவா சொன்னார், நாங்கள் ஒன்றும் கண்டிக்கலன்னாரு. எல்லா தலைவர்களும் கண்டித்தோம், நேரடியாகவும் சொன்னோம், நேரடியாக போய் புகார் கொடுத்தோம். அவர் வந்து திருச்சி சிவா வந்து அதை இது பண்ணது சொல்லி அவர் கண்டித்தார். அதனால் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை விட்டோம். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த வேலை நேரம் 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் ஆக்கணும்னு ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு தீர்மானம் வந்தது. அதை எல்லோருமே கம்யூனிஸ்ட்லேருந்து காங்கிரஸ் வரைக்கும் அது தேவையில்லை, அது தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற ஒன்று என்று நாங்கள் எல்லாம் கடுமையாக எதிர்க்கும் பொழுது அது வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள். எனவே வந்து அது மாதிரி பல விஷயங்கள்ல கண்டிச்சிருக்கிறோம், எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். சார் நல்லது நடந்தால் வரவேற்போம். இந்த 4.5 ஆண்டு காலத்துல நீங்க கண்டிச்ச ஒரே ஒரு இது அதுதான். அதுவும் வந்து எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்துல கடுமையா அதை வந்து விமர்சிச்ச பிறகுதான் அது வந்து திருப்பி யூட்டர்ன் போட்டாங்க. தொழிலாளர்களும் கொந்தளிச்சாங்க. நீங்க சும்மா வந்து உங்களோட எதிர்ப்பாளர் சும்மா இருந்தோம்னு சொல்லக்கூடாது. அதுக்கு 4 வருஷமா ஒத்துக்குமே இல்ல, 4 வருஷமா நாங்களும் ஜவஹர் அலி சார் சொன்னாரு, ஜவஹர் அலி சார் சொன்னாரு, கண்டித்தார்கள். இல்ல சொன்னாங்க. இப்ப ஜவஹர் அலி சார் கூட சொன்னாரு, திருமாவளவன் வந்து கள்ளக்குறிச்சி மரண இதுல வந்து கிட்டத்தட்ட தலித் அவ்வளவு பேர் இறந்தாங்க, வாயே திறக்கல. அதே மாதிரி எதுக்குமே வாய் திறக்காம தான் இருந்தது. இந்த நிகழ்வுகளை தொழிலாளர் போராட்டத்துக்கு என்ன நீங்க வாய் திறந்திருக்கீங்க? இந்த நிகழ்வுகளை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுக்கு நம்பிக்கை, நாம் இந்த மக்களுக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறோம், பல மக்கள் விரும்புகின்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இருப்பதாக நினைக்கிறார்கள். அதை வந்து அவர்கள் இது வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, மக்களுக்கு தெரியும். எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஆட்சியில் இருக்கிற குற்றம் குறைகளை தொகுதிக்கு போயிட்டார். மக்களுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன, அது திமுக என்ன நிறைவேற்றிருக்குன்னு மக்களுக்கு தெரியும். தொடர்ந்து காங்கிரஸுக்கு திமுக வாக்குறுதி கொடுத்துருச்சு, எப்படியாவது உங்களை காப்பாற்றிடுவாங்க, அந்த இதுல தான் இருக்காங்க. நன்றி.